கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 103 சங்கீதம் 2 வசனத்தின் கடைசி பாகம். அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவருக்கும் அநேக உபகாரங்கள் நன்மைகளை செய்து கொண்டே இருக்கிறார். அவர் நன்மை செய்யாவிட்டால் நம்மால் இவ்விதமாக இன்றைக்கு இந்த உலகத்திலே நாம் இருந்திருக்க முடியாது. இதுதான் உண்மை. தாவீது ராஜாவுடைய வாழ்விலும் அப்படித்தான். ஆகவே தான் தாவீது ராஜா சொல்லுகிறார், தன் ஆத்துமாவை பார்த்து சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. எல்லா உபகாரங்களையும் நினைக்க வேண்டும், மறக்காமல் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படியே 116 சங்கீதம் 12-13 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். தேவன் நமக்கு செய்கிற நன்மைகளுக்காக நாம் எதுவும் அவருக்கு கைமாறாக செய்துவிட முடியாது. ஏனென்றால் எல்லாமே அவருடையவைகள். நாம் பார்க்கிற எல்லாமே, இந்த உலகமும் அதில் உள்ள யாவும் அவருடையது. அவர்தான் அதற்கு சொந்தக்காரர், அவர்தான் அதற்கு உரிமைக்காரர். ஏனென்றால் அவர்தான் அதை படைத்தார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் என்ன கைமாறு செய்ய முடியும்? அவர் சொல்லுகிறார், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று. ரட்சிப்பின் பாத்திரம் என்றால் ஒரு ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு, பாவ பழக்கங்கள் நம்மிடத்தில் இருந்தால் அவைகளை விட்டு தேவனிடத்திலே திரும்பி ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் விட்டு ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தோடு தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அதை தான் தேவன் நம்மில் விரும்புகிறார், அதை தான் தேவன் நம்மில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் தேவனுக்கு அவர் நமக்கு செய்கிற நன்மைகளுக்காக கைமாறாக செய்ய முடியும். ஹல்லேலூயா. 2 நாளாகம புஸ்தகத்திலும் 17 அதிகாரம் 16 வசனத்திலும் தாவீது ராஜா தான் இப்படி சொல்லுகிறார், தேவரீர் என்னை இம்மட்டும் அழைத்து வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறார். தேவனிடத்தில் நன்மைகளை பெறும் பொழுது அதிகமாக நம்மை தாழ்த்த வேண்டும். தேவனிடத்திலிருந்து நன்மைகள் பெற நாம் நம்மை தாழ்த்தும் போது தேவன் மகிழ்ச்சியாக இருப்பார். தேவனுடைய நாமம் நம் மூலமாக மகிமைப்படும். ஆகவே இந்த நாட்களிலே தேவன் நம்மோடு பேச விரும்புவது என்னவென்றால், நாம் தேவனுக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். எல்லா நன்மைகளுக்காகவும் அவருக்கு ஸ்தோத்திரம் துதிகளை செலுத்தி நாம் ரட்சிப்பின் அனுபவத்தோடு அவர் தொழுது கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். மட்டுமல்ல, 13 சங்கீதத்திலே தாவீது ராஜா சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று. நம்மை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தில் அவரை புகழ்ந்து பாடும் பொழுது அவர் மிகவும் சந்தோஷமாக இருப்பார். இன்னும் அநேக நன்மைகளை நமக்காக செய்வார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையாக நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றும், தேவனிடத்தில் பெற்ற சகல உபகாரங்களுக்காகவும் மறவாமல் நன்றி செலுத்தவும், ரட்சிப்பின் அனுபவத்தோடு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளவும், கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி தேவனுக்கு நல்ல பாடல்களை பாடி உம்மை புகழ்ந்து பாடவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் தேவன் தாமே ஆண்டவரே நாங்கள் உம்மை புகழ்ந்து பாடு மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். God bless you.